தொடர்ந்து 9வது ஆண்டாக சகர் உணவு வழங்கும் பணிகளை செய்து வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையினரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ரயில் பயணிகள், விடுதி மாணவர்கள், மருத்துவமனையில் தங்குபவர்கள் என்று லட்சக்கணக்கான நோன்பாளிகளுக்கு அதிகாலை உணவை தேடி சென்று வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான பணிகளை பார்வையிட்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, ஜீவசாந்தி குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பதை கடமையாக செய்கின்றனர். அதன்படி அதிகாலையில் சகர் உணவு எனும் உணவை உட்கொண்டு நோன்பை கடைபிடிக்கின்றனர். இந்நிலையில் தொழில் நகரமான கோவையில் வட மாநில தொழிலாளர்கள், கல்லூரியில் தங்கி பயிலும் மாணவர்கள் என்று 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கும் நிலையில் சகர் உணவுக்காக அதிகாலை அவதிப்படும் நிலையும் உள்ளது. இதுபோன்றவர்களின் தேவை அறிந்து கடந்த 9 வருடங்களாக சகர் உணவு தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று உணவு வழங்கும் பணியை ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு ரமலான் மாதம் துவங்கிய நிலையில் இதுபோன்று வெளியூர் வாசிகள் மற்றும் பயணிகளுக்கு சகர் உணவு தயாரித்து உணவு வழங்கும் பணிகளை ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர். சகோதரத்துவத்துடன் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் இணைந்து செய்து வரும் இந்த சமூக பணியை பார்வையிட்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, ஜீவசாந்தி அறக்கட்டளையின் நிறுவனர் சலீம் மற்றும் குழுவினர்களை பாராட்டினார். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிமாநில மற்றும் வெளியூர்களிலிருந்து கோவையில் இஸ்லாமியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் வசித்து வருவதாகவும், இதில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் நோன்பை கருத்தில் கொண்டு அணையா அடுப்பின் வாயிலாக அனைத்து மதத்தினரும் இணைந்து சகர் உணவை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவது உள்ளபடியே பாராட்டுக்குரியது என்றும் புகழாரம் சூட்டினர். ரம்ஜான் மாசத்துல என்ன அப்படின்னா, காலையில சாப்பாடு மற்ற மாவட்டங்கள்ல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல 24 மணி நேரம் கடை இருக்கும். இந்த இஸ்லாமியர்கள் காலையில போய் 3 மணி 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து 9 வருஷமா என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கும் கல்லூரியில படிக்கும் மாணவர்கள், மருத்துவர்கள், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இவங்க தொடர்ந்து ஒரு 5000 6000 பேர்த்துக்கு தினந்தோறும் அனைத்து மதத்தினர் இணைத்து, இந்து, முஸ்லீம், இந்த இடத்துல கிறிஸ்டின் ஒரு சமத்துவமாக ஒரு 6000 பேர்த்துக்கு அந்த உணவை கொண்டு போய், இந்த சகர் உணவு கொண்டு போய் மிக சிறப்பான பணி செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது இவங்க பண்ணலைன்னா ஒரு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஒரு மாவட்டத்துல எவ்வளவு ஒரு சிரமம் ஏற்படும். அந்த பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க. அது தொடர்ந்து ஒரு ஒரு 9 வருஷமா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அவங்க ஒரு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கிறது. இது ஒரு பாராட்டுக்குரியது.